தேர்தலோட விதிமுறையை தாவேகா மீறிட்டாங்களா? தேர்தலோட விதிமுறை என்ன? பறக்கும் படைக்கு தாவேகா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்களா? திமுக பதுக்கி வச்சதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திண்டுக்கலோட முதலமைச்சர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பண்ண ஊழல் என்ன? வேடச்சந்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலகம் போல எந்த மீடியாக்களுமே அதை பேசல. வாடகை வாய்களும் வாயே திறக்கல. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது தேர்தல்ல சில விதிகளை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அரசு வாகனங்களையோ இல்ல அரசு அலுவலகங்களையோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு இயந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த கோயில், மசூதி, சர்ச் இந்த மாதிரியான இடங்கள்ல பொது மேடைகள் எதுவுமே போடக்கூடாது அப்படிங்கிற விதிகளுமே இருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதி பேரை சொல்லி எந்த ஒரு பிரச்சாரமுமே பண்ணக்கூடாது. மத கலவரத்தை தூண்டுற மாதிரியும் பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிகளும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவரை பத்தி நீங்க பேசும்போது அவங்க பண்ண அவங்களோட கொள்கையை விமர்சனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சம்பந்தமாவும் நீங்க விமர்சனம் பண்ணலாம். ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல அவங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம தேர்தலோட தேதியை அனௌன்ஸ் பண்ணதுனால கட் அவுட் வைக்கிறது, பொது இடங்கள்ல கட்சி கொடிகள் இருக்குது, செல வைக்கிறது, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாம 50,000க்கு மேல எங்கேயுமே ரொக்கமா பணத்தை எடுத்துட்டு போக கூடாது. அப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதை பறிமுதல் செஞ்சிருவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேசி ஆகணும். பரிசு பொருட்களை மக்களுக்கு வழங்குறத தடை விதிச்சிருக்காங்க. இப்ப அதை தான் தாவேகா பண்ணிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, திருச்செங்கோடுல அருண்ராஜ் அவரோட தொகுதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 250 சில்வர் பாத்திரங்களை பதுக்கி வச்சிருக்காங்க. இத இப்போ பறக்கும் படை என்ன பண்ணிருக்காங்கன்னா பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா பறக்கும் படை இவ்வளவு தீவிரமா செயல்படுறாங்கல்ல, அப்படியே கோவை பக்கம் போனாங்க அப்படின்னா அங்க திமுக அண்டாவையும் குண்டாவையும் பதுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கரை போட்டு அண்டாவையும் குண்டாவையும் பதுக்கி வச்சிருக்காங்க. இதுவும் தேர்தல் விதியில தானே வரும். சோ அதையும் அப்படியே பறிமுதல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட மூத்த அரசியல் தலைவர், அவரோட பேர் சக்கரபாணி. அவர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர தொகுதியில எம்எல்ஏவா இருக்காரு. அவரு ஒரு 16 கோடிக்கு ஊழல் பண்ணிருக்காரு. அது என்ன ஊழல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர் மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னாலே இந்த மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் கண்டிப்பா ஊழல் பண்ணுவாங்க. அதுல அவங்க ரொம்பவே கில்லாடியா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. இவரு 1996ல இருந்து 6 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதுலயும் 2021ல ஆப்போனன்ட் ஆன ஏடிஎம்கேவுக்கு எதிராக 28,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. திண்டுக்கல் அதுலயும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில அவருக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல. அதனால அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திண்டுக்கலோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிக்நேம் எல்லாம் வச்சு கொண்டாடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கு. இவர் அவரோட அரசியல் பயணத்தை எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இந்த அடிமட்டத்தில இருந்து கீழ இருந்து மேல ஏறி வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி கீழ இருந்து, அதாவது இந்த கட்சி பணிகள்லாம் செய்யறது, கட்சி மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பண்ணி தான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல அதுவும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில ஒரு அசைக்க முடியாத ஒருத்தரா இருக்காரு. எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியோ அது மாதிரி கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் அவர்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி திண்டுக்கல் அப்படின்னா இங்க ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் லீடரா இவர் இருக்காரு. அதனாலேயே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. 16 கோடி ஊழல் பண்ணிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, திண்டுக்கல்ல ஒரு எஸ்கலேட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிகளுக்காக 16 கோடி செலவு பண்ணதா சொல்றாங்க. ஆனா இது ஒப்பந்தம் போட்டதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்காக எதிர்க்கட்சி தலைவரான அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், ஏடிஎம்கே சைட்லயும் இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குற்றம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஆளும் கட்சி எப்பவும் போலவே அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா இவர் திமுக தானே, சோ அதனால அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பேசுற அளவுக்கு அவங்க யோகியனா இருக்கணும்ல, அவங்களே ஏகப்பட்ட ஊழல் தான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இத போயிட்டு அவங்க எப்படி கேட்க முடியும்? இப்போ திண்டுக்கல்ல எஸ்கலேட்டர் கொண்டு வர்ற அளவுக்கு அங்க அத்தியாவசியமா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அங்க ரோட கிராஸ் பண்ணி போறதுக்கு 10 அடி டிஸ்டன்ஸ் தான். அது ரொம்ப ஈஸியாவே கடந்து போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு எஸ்கலேட்டரை போட்டு 16 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இவர் இந்த அமைச்சர் என்ன பதவியில இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையில இருக்காரு. இந்த ரேஷன் கடையில அரிசி இலவச திட்டத்தெல்லாம் விநியோகம் பண்றது, அந்த மாதிரியான வேலைகளை தான்
வந்து இவர் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட எடுபடியா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மச்சான் இருக்காரு. அவரோட பேர் வந்து வீரசாமிநாதன். அவரை வந்து செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி குத்து வீரசாமிநாதன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒருத்தர் வந்து கத்தியால குத்திட்டாரு. அன்னையில இருந்தே அவரோட பேர் வந்து கத்தி குத்து வீரசாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல எல்லாருமே வந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வேடச்சந்தூர்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. திமுகவோட இளைஞரணி அமைப்பாளர், அவரோட பேர் வந்து ஜெகன். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒருத்தரை வந்து நிர்வாணமா பெல்ட்டால வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இத வந்து எந்த ஊடகங்கள்லயுமே இந்த ஒரு வீடியோ வெளியே வரவே இல்ல. திமுகவுக்கு சொம்படிக்கிற எந்த வாடகை வாய்களுமே இத பத்தி பேசவே இல்ல. இந்த ஜெகனுக்கும் இந்த சக்கரபாணி அவர் இருக்காருல, ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில பயங்கர மாசா இருக்காருல, அவருக்கும் வந்து டைரக்டா லிங்க் இல்லனாலும் அவங்களுக்கு இது மூலமா வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது சம்பந்தமா இவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுல நடக்கிற சட்ட ஒழுங்குக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. சோ திண்டுக்கல் தொகுதியில இருக்க இவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா இவரே 16 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. சோ இதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆவேகா பதுக்கி வச்ச சில்வர் பாத்திரங்களை பறக்கும் படை வந்து பறிமுதல் செஞ்சாங்கல்ல, ஆனா திமுக பதுக்கி வச்சதை மட்டும் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல, அது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 16 கோடி ஊழல் பண்ண இந்த சக்கரபாணி அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.